இப்போ மரிய வில்சன் அவர்கள் பேசுனதுதான் வலுவான கண்டனங்கள் எழுந்துட்டு இருக்கு. தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. தமிழ் மொழிக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். அத மதம் மூலமா நீங்க வந்து சார்ந்து பேசுறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது. தமிழ்நாடு அரசு முத்திரையை என்ன இருக்கு? அது கோபுரம் இருக்கு சார். எந்த கோபுரம்? அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் சார் இருக்குல்ல. இங்க எல்லா தரப்பு மக்கள் தானே வாழ்றாங்க. அந்த கோபுரத்தை வச்சது மர்மம் என்ன? மர்மமா? எத்தனையோ நீதிமன்றத்துக்குள்ள பிள்ளையார் கோயில் இப்படி இருந்துச்சு, எத்தனையோ அரசு அலுவலகங்களுக்கு பிள்ளையார் கோயில் மட்டும் இப்படி வருது. அதை யார் திணிக்கிறது? அதை பற்றி பேசுவீங்களா? நீங்கள் கட்டுகிற இடத்தில் பூரா பிள்ளையார் கோயில். உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை நீங்கள் மதிக்கல தானே? அதை பற்றி பேசுவீங்களா? ஒரு ஜெபமாலை எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் பெருசுப்படுத்துறீங்கல்ல, இதெல்லாம் பெருசாக தெரியல உங்களுக்கு? அனைத்து பேருந்துகளிலும் நீங்கள் போய் பாருங்க, சோடிச்சு வச்சுக்கான் போய் அந்த இந்து மத சாமியில் போட்டு. யார் செய்ய சொன்னா? இன்னும் அவங்க அப்பா மட்டும் சொத்தா? நான் கேட்குறேன், அதை கேட்க மாட்டீங்கல்ல? ட்ரிஷா அவங்களோட போஸ்ட் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இது எதுக்கு இந்த நாடகம்? இதுக்கு மேலே வந்து போய் சம்பாதிச்சு உங்கள் வாழ்க்கையை வாழ பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அடுத்தவங்க தான் மகளிர் அணி தலைவராக வருவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு யார் அடிச்சு ஓட்டியிருக்கா? திரிஷாவுடைய மன்றத்தினுடைய தலைவராக செல்லூர் ராசு கூட பதவி. சார் எதுக்கு சார் இப்போ நீங்கள் அவரை இங்கே கொண்டு வரீங்க? மதுரையில் மட்டும் ஓட்டினா வேற யார் ஓட்டுவா? மதுரையில் மட்டும் தான் செல்லூர் ராஜு மட்டும் தான் மதுரையில் இருக்காரா சார்? ஆமாம், அவர் தான் இந்த வேலையை செய்வார். ஏன்னா அவர் தெர்மாக்கோலை பற்றி பெரிய விளக்கமே கொடுத்தவரில் சட்டசபையில். அடுத்து வந்து 2031 டிவிகே வர்சஸ் வந்து இந்த மாதிரி டிவிகே அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்க்க 234 தொகுதியில் யாரை எங்கே வைக்கணுங்கிறத பல கோணத்தில் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. என் தலைவனை அவர் உயிரோடு இருக்கிற வரை எவனாலும் அசைக்க முடியாது. தனுசுள்ள எந்த நடிகரை வேண்டுமானாலும் இருக்கலாம், எங்களுக்கு பயமே கிடையாது. ஏன்னா நாங்கள் மக்களாட்சிக்கான தத்துவத்தை உருவாக்கியிருக்கிறோம். இப்போ ஒரு 2 நாளா அந்த அதுவும் முக்கியமாக MRK பன்னீர்செல்வம் சாமி அமைச்சர்னு சொல்றதும், அப்புறம் வந்து சாமி அமைச்சர் இந்து சாமி அமைச்சர் சாமி அவர்கள் பட்ஜெட் இம்பார்ட்டண்டா இல்லை இவர் சிரிக்கிறது இம்பார்ட்டண்டா சார்? சாமித்துறைனா யாரா அமைச்சர் பேர்? புதுசாக இருக்கே அப்படின்னு கடைசியாக பார்த்தா தான் யோசிச்சு சொல்ல முடியும். என் தம்பி ரமேஷ் சொல்கிறாரு, இந்த சமயம்னா கூட தெரியலை சாமி அமைச்சர்னு. எவ்வளவு கேவலமானவர்கள் இந்த நாட்டை ஆண்டு தொலைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த இவர்கள் சொன்ன விஷயத்திலிருந்தே புரிஞ்சுக்க முடியுது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தாவேகாவோட மாநில செய்தி தொடர்பாளர் முகில் ஐயா அவர்கள் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். இப்போ வந்து இந்த சட்டசபை கூட்டத்தொடர் அது எப்படி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இல்லை ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மரிய வில்சன் அவர்கள் வந்து பேசுனது, அது இந்த பட்ஜெட்டையும் தாண்டி இவங்க பேசுனதையும் தாண்டி இப்போ மரிய வில்சன் அவர்கள் பேசுனது தான் வலுவான கண்டனங்கள் எழுந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நான் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப், என்னோடது வந்து கிறிஸ்டியன், அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழி வந்து பைபிள் மொழி, அதுதான் பைபிள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அன்பு மொழி தான். தமிழ் பேச தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த அன்பு மொழி தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசினது மத ரீதியாக இங்கே தமிழ் மொழியை உள்ள நிறுத்துறதுன்றது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ் மொழிக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். அதை மதம் மூலமாக நீங்கள் வந்து சார்ந்து பேசுறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது சார். தமிழ்நாடு அரசு முத்திரையை என்ன இருக்கு? அது கோபுரம் இருக்கு சார். எந்த கோபுரம்? அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் சார் இருக்குல்ல. இங்கே எல்லா தரப்பு மக்கள் தானே வாழ்கிறாங்க. அந்த கோபுரத்தை வச்சது மர்மம் என்ன? மர்மமா? ஏங்க ஒரு இந்து மதத்தினுடைய கோபுரத்தை வைக்கணும்? அவர் கூட ஜபமாலையை எடுத்துட்டு வந்து நிதிநிலை அறிக்கை வந்து அறிவிக்கிறது அப்படின்றது. சார் இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். அவர் வந்து ஜபமாலை எடுத்துட்டு வந்தார். ஒரு நிமிஷம் சார். அமைச்சர் அப்படின்றது இந்த நிதிநிலை அறிக்கைன்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜாதி மதங்களையும் அப்பாற்பட்டதானே நீங்க சொல்றீங்க. பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் தானே உங்களோட ஒரு விஷயம். அப்ப ஜபமாலையை நீங்க எடுத்துட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றது எந்த விதத்துல வந்து ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற தத்துவம் தானே நாங்கள் வச்சுருக்கிறோம்ல. ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை வச்சுருக்கிறீங்க? சரி, 2016ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கு. அரசு அலுவலகங்களிலோ அரசு இயந்திரங்களிலேயோ எந்த விதமான மத நம்பிக்கை கொண்ட படங்களோ மத சடங்குகளோ நடைபெறக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு எத்தனையோ நீதிமன்றத்துக்குள்ள பிள்ளையார் கோயில் இப்படி இருந்துச்சு, எத்தனையோ அரசு அலுவலகங்களுக்கு பிள்ளையார் கோயில் மட்டும் இப்படி வருது. அதை யார் திணிக்கிறது? அதை பற்றி பேசுவீங்களா? நீங்கள் கட்டுகிற இடத்தில் பூரா பிள்ளையார் கோயில். எந்த நோக்கத்துக்காக கட்டுகிறார்கள்? அப்போ அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? அப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை நீங்கள் மதிக்கல தானே?
அதை பற்றி பேசுவீங்களா? ஒரு ஜெபமாலை எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் பெருசுப்படுத்துறீங்கல்ல, இதெல்லாம் பெருசாக தெரியல உங்களுக்கு? இல்லை சார், இது அனைத்து பேருந்துகளிலும் நீங்கள் போய் பாருங்கள், சோடிச்சு வச்சுக்கான் போய் அந்த இந்து மத சாமிகளை போட்டு அப்படியே மாலை போட்டு கட்டி அப்படியே அழகுபடுத்தி அதுக்கு ஒரு மின் விளக்கை போட்டு, இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? இன்னும் உங்கள் அப்பா மட்டும் சொத்தா? நான் கேட்குறேன், அதை கேட்க மாட்டீங்கல்ல? அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அவருக்கு பிடித்த கடவுள், அவருடைய நம்பிக்கை அது. நாம் தயாரித்திருக்கிற அந்த பட்ஜெட் நல்ல விதமாக முடியணும்னு அவர் நம்புறாரு. அவர் இதயத்திற்குள் ஏற்றுக்கொண்ட இயேசுநாதரை வழிபடுகிறார். அது தப்பில்லை சார். அது நீங்க மனசுல வழிபட்டுக்கலாமே, அதை எடுத்து ஏன் வெளியில கொண்டு வரணும்ன்றது தான் சார் எங்க எல்லாரோட ஒரு கேள்வியுமா இருக்கு. கோபுரமே வச்சு அது வெளியில தானமா இருக்கு, பேருந்துக்குள்ள வெளியில தானமா வச்சிருக்காங்க அந்த இந்து மத சாமிகளை. அதெல்லாம் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, கேட்கவே மாட்டேங்கிறீங்களேம்மா. அதை யோசிங்கன்னு தான் நாம சொல்றோம். ஓகே, அடுத்ததாக இப்போ வந்து சினிமா துறை சார்ந்த மக்களுக்கு மட்டும், அதாவது இப்போ கல்பத்தி அகோரம் அவங்களுக்கு வந்து அறநிலை காவலர் கமிட்டி மெம்பராக வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெகதீஷ் அவரோட கூடவே இருக்கார்ல, அவருக்கு தனி செயலாளர் அப்படின்ற ஒரு இதுவும், அப்புறம் பீஸ்ட் பட தயாரிப்பாளர், அப்புறம் இப்போ கடைசியாக ஜனநாயக பட டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே முக்கியத்துவம் வாய்ந்து இவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து இவங்களுக்கான ஒரு போஸ்டிங் கொடுக்கறது எந்த விதத்தில் ஒரு நியாயம்? விலங்குகளை போட்டாங்களா சார்? இங்க அது பேச்சு இல்லை சார், மனிதர்கள் தானே அவங்கெல்லாம். சார் இதுக்கு இது பதில் இல்லை. அறிவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தி சொல்கிறேன். இப்போ இந்து சமயத்தினுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர்களில் வேல்முருகன், பாடகர் வேல்முருகனாக போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய பண்பு, எவ்வளோ பெரிய சிறப்பு. கோவிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது என்று கருதுகிற மக்களை இந்த சமூகம் எப்படியெல்லாம் மிதித்து வைத்திருக்கிற இடத்தில் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து பிறந்த ஒருவரை உறுப்பினராக்கி அனைத்து கோயிலுக்குள்ளும் அவரும் செல்லலாம் என்கிற நிலைப்பாட்டை இன்றைக்கு தாவேக்கா அரசு முன்னெடுத்திருக்குன்னு சொன்னால் அதை பாராட்ட மாட்டீங்களே? அதை பற்றி பேசவே மாட்டீங்களே நீங்கள்? நான் கேட்குறேன், தலைவருடைய வளர்ச்சிக்கு பின்னால் இருந்து உதவியவர்கள், அவர் கஷ்ட காலத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து அவருக்காக கஷ்டப்பட்டவர்கள், இன்றைக்கி அவர்கள் ஒரு அறிவாற்றல் தன்மையோடு இருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, பொறுக்கித்தனமாக திருந்த சேகர் பாபா எல்லாம் அமைச்சராக்கும் போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு அப்படித்தாங்க பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். கோடிகளில் கொள்ளையெடுத்த நடத்துனராக வேலை செஞ்சவன்லாம் அந்த நாட்டை ஆளலாம். அதுக்காக நடத்துனராக நான் குற்றம் சொல்லலை, கொள்ளையடிச்சதுனால சொல்கிறேன் குற்றத்தை. நான் கேட்குறேன், அவனையெல்லாம் அங்கீகரிக்கிற இந்த சமூகம் ஏன் நல்ல மனிதர்களை கொண்டு வந்து வைக்கிற போது ஆதரிக்க மறுக்கிறது? அறிவாளிகளை கொண்டு வரும்போது ஏன் துடிக்கிறது? பயம் வந்துருச்சு. அதனால் பேசுவீங்க, நீங்கள் உட்பட எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி எல்லா ஆளுகளை கொண்டுட்டு வாரீங்க. நான் ஒன்று சொல்லவா? எர்னஸ்டோ சேகுவேரா நிதித்துறை அமைச்சராக கியூபாவில் பதவியேற்றதற்கு பிறகும் கூட அவன் கரும்பு வெட்டுற தொழிலில் ஈடுபட்டு சாமானிய மக்களோடு சரித்திரம் படைத்த தலைவன். அதுக்காக நிதியமைச்சராக இருந்தவர் எப்படியா போய் நீங்கள் கரும்பு வெட்டலாம் அப்படின்னு கேட்க முடிஞ்சதா? ஆகையால் தான் உலகத்தில் பிரசித்தி பெற்ற மனிதனாக இன்றும் திகழ்கிறான் சே. அறிவாளிகள் எங்கே இருந்தாலும் அவங்க அதிகாரத்துக்கு ஒரு தப்பு இல்லையே, அறிவாளிகள் தானே. நாங்கள் நாயையும் பூனையும் வைக்கல, நல்ல மனிதர்களை வைத்திருக்கிறோம். ஃபைன் சார். இப்போது ட்ரிஷா அவங்களோட போஸ்ட்டை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ட்ரிஷா அவங்களோட போஸ்ட் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இது எதுக்கு இந்த நாடகம், இதுக்கு மேலே வந்து போய் சம்பாதிச்சு உங்கள் வாழ்க்கையை வாழ பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் ரொம்ப வைரலாக. இப்போ இந்த போஸ்ட் யாருக்கு அப்படின்னு, ஏன்னா இவங்களோட டைவர்ஸ் கேஸோட அந்த ஒரு ரிசல்ட் இப்போ தான் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போடுற போது அடுத்து அவங்க தான் மகளிர் அணி தலைவராக வருவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு யார் அடித்து ஒட்டியிருக்கா? மதுரைக்கில் மட்டும் ஒட்டிய அந்த அயோக்கிய பெயார் கோயில் கட்டுற குஷ்புவே இந்த நாட்டில் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி. தமிழன் தான் கோயில் கட்டினான், அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. திரிஷா என்பது ஒரு நடிகை, அவர்களுக்கு ரசிகர்கள் இருப்பார்கள், ஒட்டி இருப்பார்கள். அல்லது மதுரையை மட்டும் ஒட்டியிருக்கிறான்னா செல்லூர் ராஜு தர்மாக்கோல் மினிஸ்டராக இருந்தார்ல, அவர்கிட்ட கேளுங்க, அவர் உரிய பதிலே அவர் சொல்லுவார் உங்களுக்கு. ஏன்னா அவர் பின்னணியில் இருந்து தான் இந்த வேலை நடந்திருக்குன்னு நான் கருதுகிறேன். தர்மாக்கோல் மினிஸ்டரை வந்து இப்போ கூப்பிட்டு வச்சு கேட்டால் அதுக்கான நீதி கிடைக்கு. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய திரிஷாவுடைய மன்றத்தினுடைய தலைவராக செல்லூர் ராசு கூட பதவி ஏற்று. சார் எதுக்கு சார் இப்போ நீங்கள் அவரை இங்கே கொண்டு வரீங்க? மதுரையில் மட்டும் ஓட்டினா வேற யார் ஓட்டுவா? தமிழ்நாடு முழுக்க ஓட்டியிருக்கணும். மதுரையில் மட்டும் தான் செல்லூர் ராஜு மட்டும் தான் மதுரையில் இருக்காரா சார்? ஆமாம், அவர் தான் இந்த வேலையை செய்வார். ஏன்னா அவர் தெர்மாக்கோலை பற்றி பெரிய விளக்கமே கொடுத்தவர்ல சட்டசபையில். சாதாரண ஆளா என்ன? அகில இந்தியன்னு சொல்லிட்டேன், டெல்லியில் ஓட்ட போகிறார். அடுத்து கவனிச்சுக்கோங்க, யதார்த்தமாக பாருங்கள். இப்போ ட்ரிஷா அவங்க ஓட்டுனதுக்கு எதுக்கு நீங்கள் செல்லூர் ராஜை கொண்டு வரீங்கன்னு தெரியல எனக்கு. அது வரும் பாருங்கள்,
செய்தி. நான் யோசிச்சா அது கரெக்டாக இருக்கும். சிக்மா படம் ரிலீஸ் எப்போ அப்படின்னு இப்போ எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஜனநாயகம் படம் வந்ததுனால தான் சிக்மா படம் வந்து ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அப்படின்லாம் சொல்லப்படுது. நீங்கள் சினிமாலேயும் இருந்திருக்கீங்க, இப்போ இந்த பொலிட்டிக்கல் அதுவும் முக்கியமாக சினிமாவில் இருக்கீங்க. அப்போ தாவேக்கால முக்கிய ஒரு பிரமுகராக இருக்கீங்க. உங்கள் தலைவரோட பையனோட படம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு தாமதமாகுது. ஸோ இது என்ன காரணம்? நான் என்னமோ படத்தை நான் தயாரித்தது மாதிரி நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட நிறுவனம் சில காரணங்களுக்காக தள்ளி வச்சுருக்கலாம், அல்லது பட வேலைகள் இன்னும் பூர்த்தி ஆகியிருக்காது. இயக்குனர் வந்து சொல்லியிருப்பார் இன்னும் கொஞ்சம் காலம் கடந்து வெளியிடலாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். இப்போ இதில் என்ன பிரச்சனை? இதை ஏன் ஒரு பிரச்சனையாக கொண்டு வரீங்க? அவன் என் மகன் இயக்குனர் ஆகிட்டார், வருவார், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் படம் எப்போ வேணாலும் ரீச் ஆகும். அதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள்? எங்களுடைய மகன் அவ்வளோதான், அவர் திரைப்பட இயக்குனர் அவ்வளோதான். அவர் வேலையை செய்கிறார், நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம். இதில் ஏதோ சிண்டு முடிஞ்சு விடுற மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தனுஷ் இப்போ அடுத்ததாக 234 தொகுதிகள்லையும் பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுல ரொம்ப ரொம்ப வந்து அதாவது என்ன ரொம்ப வேகம் காட்டுறாரு, ரொம்ப அதாவது அதில் முனைப்பு காட்டுறாரு. அடுத்து வந்து 2031 டிவிகே வர்சஸ் வந்து இந்த மாதிரி டிவிகே அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்க்க. 234 தொகுதியில் இருக்காங்களா சார்? அவரோட ரசிகர்களை நியமனம் பண்ணியிருக்காரு சார் அவர். அப்படியா? எதுக்கு? அடுத்து அவரும் வந்து ஆட்சி கட்டிலில் உட்காரணும் அப்படின்னு. அதாவது ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன். மக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. யாரை எங்கே வைக்கணுங்கிறத பல கோணத்தில் புரிஞ்சு வச்சுருக்குறாங்க. என் தலைவனை அவர் உயிரோடு இருக்கிற வரை எவனாலும் அசைக்க முடியாது. ஒன்று, அவர் அப்படி இந்த உலகத்தில் மரித்து போய்விட்டால் அவர் உருவாக்கிய இயக்கம் இந்த மண்ணை ஆளும். எத்தனை நடிகர்களை நீங்கள் களமிறக்குங்க, நான் கவலைப்பட போகிறதே இல்லை. நீங்கள் 234 இல்லை, தொகுதி மறுவரை வந்து அது 600 தொகுதியாக மாறினாலும் ஒரு காலம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது இன்றைக்கு என் தலைவன் விஜயை சுற்றி தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டை என்னால் சொல்ல முடியும். தனுசுள்ள எந்த நடிகரை வேண்டுமானாலும் இருக்கலாம், எங்களுக்கு பயமே கிடையாது. ஏன்னா நாங்கள் மக்களாட்சிக்கான தத்துவத்தை உருவாக்கியிருக்கிறோம், மக்களோடு மக்களாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து என் தலைவன் 33 ஆண்டுகளாக பால் பண்ரொட்டி திட்டத்தில் தொடங்கிய அரசியல் இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தனுஷ் போன்றவர்களாம் எப்போ வந்து என்ன உதவி செஞ்சாங்கங்கிறது உலக அறியும், நாடறியும். ஆகையால் எங்கள் தலைவனோடு யாரையும் தயவுசெய்து ஒப்பிடாதீங்க. அதுக்கு ஒப்பிடே தப்பானது. சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது சரத்குமார் அவர்கள் நாட்டாமை குடும்பம் அப்படின்னு போட்டு பச்சை குத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு சரத்குமார்? அவர் யாருங்க? நான் புரியல. அவர் யாருன்னு கேட்குறீங்க? கட்சி தலைவரா இல்லை வேற நடிகரா இல்லை என்ன யாருன்னு எனக்கு தெரியல. இப்போ ஏங்க பைத்தியகாரத்தனமான கேள்வி இல்லைங்க. அவங்க குடும்பத்தை நாங்கள் பச்சை ஊற்றணும் எங்கன்னா வேத வினையா? அப்போ நாங்கள் தமிழர்கள்லாம் முட்டாளுகள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்களாம். அவங்க குடும்பத்தை நாங்கள் எங்கே பச்சை ஊற்றணும்? நாட்டாமை குடும்பம் சார். அவர் நாட்டாமை குடும்பம் பச்சை குத்திட்டா எப்போ வேணாலும் அவரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்படியா? இல்லைன்னா மீட் பண்ண முடியாதா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சார். அது அவர் தான் கேட்கணும். அவர் பொண்டாட்டி முதல்ல நாட்டாமை குடும்பமான பச்சை ஊற்றுதான்னு பார்த்து சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேசிக்குவோம். சார், இப்போ சிஎம் விஜய் அவர்கள் இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 நாள் வந்து ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரியும், அதுவும் பயங்கரமான ஒரு விமர்சனத்துக்கு எப்படி பேர் பெடுத்ததுன்றது நமக்கு தெரியும். இப்போ ஒரு 2 நாளாக வந்து அதுவும் முக்கியமாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சாமி அமைச்சர்னு சொல்கிறதும், அப்புறம் வந்து நாசர் அவர்கள், கீர்த்தனா அவர்கள், அப்புறம் உதயநிதி அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள், அப்புறம் புசி ஆனந்த், அப்புறம் வந்து இன்னொருத்தர், இந்த மாதிரிலாம் வந்து அந்த பேச்சுவார்த்தை சுவாரஸ்யமாக போக போக அப்படியே குலுங்கி சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அது ரொம்ப வைரலாக போச்சு. பட்ஜெட் இம்பார்ட்டன்ட் இல்லை, இவர் சிரிக்கிறது இம்பார்ட்டண்டா சார்? அது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அல்ல, சட்டமன்ற கூட்டத்தொடர். சாரி சார், சட்டமன்ற கூட்டத்தொடர். இந்த பரவாயில்ல, உங்களை நான் வாழ்த்துறேன். ஏன்னா நாடாளுமன்றத்துக்கும் என் தலைவன் பிரதமராகிறத நீங்கள் உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி அந்த விஷயத்தில். இப்போ வந்து ஒரு செய்தி சொல்கிறேன். என் தலைவன் எப்போதுமே அமைதி. ஆழ்கடலில் அலைகள் இருக்காது தெரியுமா? அதான் என் தலைவன். கரையோரம் அலைகள் எப்படி இருக்கும்? அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது யார் தெரியுமா? எதிர்க்கட்சிகள். அலையை ரசிப்பதை விட ஆழ்கடலை ரசிப்பதே ருசியானது. என் தலைவன் ஆழ்கடல். அதனால் இந்த விஷயத்தில் என்னென்னா அமைதியாக இருந்து, நீங்கள் சாமி அமைச்சர் எல்லாம் நாட்டை ஆண்டிருக்கிறாங்க பாருங்க, என்னை நானே செருப்பை கட்டிக்கிட்டு என் தலையில் அடிச்சுக்கணும். ஒரு இந்து சமய அறநிலையத்துறையினோட வாயில் வராதா? நான் கேட்குறேன். அமைச்சர் பேர் தெரியலைங்க, விட்டுருங்க. இன்னொன்று தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள்லேயே
பெயர் சொல்லி பேசுகிற அளவிற்கு திறம்பட இருக்கிற ஒரு அமைச்சர். அதுக்கு மேலே ராஜ்மோகன் இருக்காங்க, அதுக்கு மேலே அண்ணன் நிர்மல்குமார் இருக்காங்க, அடித்து துவஞ்சம் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அண்ணன் ஆதவர்ஷம் இன்னும் வேறு மாதிரி இருக்கிறாரு. என் தம்பி ரமேஷ் வந்து ஒரு பெரிய புரட்சி உள்ளே நடந்துகிட்டு இருக்கு, தெரியுமில்ல உங்களுக்கு, பார்த்துருக்குறீங்க. அப்படி புரட்சி செய்கிற என் தம்பியினுடைய பேரை கூட உங்களுக்கு தெரியல, அதை விட்டுருங்க. எந்த சமயம்னா கூட தெரியலை சாமி அமைச்சர்னு. எவ்வளவு கேவலமானவர்கள் இந்த நாட்டை ஆண்டு தொலைத்திருக்கிறார்கள் என்பது இந்த இவர்கள் சொன்ன விஷயத்திலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது. வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தவருக்கே வேளாண்மைனா என்னன்னு தெரியாது. அப்படி தானே? நான் ஒன்று சொல்லவா, கரும்பு எத்தனை அடியில் நடனாவது தெரியுமா? வேர்க்கடலை பூ பூத்துச்சுன்னா எத்தனை நாளில் மண் அணைக்கணும்னு தெரியுமா? வேர்க்கடலை போட்டு அது முளைச்சி வந்து 16ஆம் நாள் வந்து மண் அணைக்க தேவையில்லை, களை வெட்டணும் தெரியுமா? இதெல்லாம் தெரியுமா அந்த ஆளுக்கு? அவருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துச்சு திமுக. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இன்றைக்கி சாமித்துறை அமைச்சர். நான் தேடுறேன், என்னடா சாமித்துறைனா யாரா அமைச்சர் பேர் புதுசாக இருக்கே அப்படின்னு. கடைசியாக பார்த்தா தான் யோசித்து சொல்ல முடியாது, என் தம்பி ரமேஷன் சொல்கிறாருன்னு. இப்படி மானங்கட்ட. அப்போ என் தலைவன் சிரிக்காமல் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? உங்களுக்கு சிரிப்பு வருதில்ல? அப்போ என் தலைவனுக்கு உணர்ச்சி இருக்குல்ல, சிரிப்பு வருமா வராதான் சொல்லுங்கள்? ஒன்று சொல்லவா, உங்களை விட இல்லை, என்னையை விட இல்லை, என் தலைவனுக்கு மிகுந்த உணர்ச்சி இருக்கிறது. தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் ஆட்சியின் மீதும் அதிகாரத்தின் மீதும் மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கிறது. அப்போ இது போன்ற ஆட்கள் சாமித்துறைன்னு சொன்னால் சங்கடப்படுவதற்கு வேலை இல்லை, சத்தம் போட்டு சிரிக்கிறது தான் சரியாக இருக்கும். அதான் என் தலைவன் செஞ்சார். ஃபைன் சார், நிறைய கருத்துக்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.